மிதுன ராசிக்காரர்களே, அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா உடனே ஓடோடி போய் நீங்கள் உதவுவீங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் உடனுக்குடனாக நீங்கள் தீர்வு சொல்வீங்க, தீர்ப்பும் சொல்லுவீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஏதாவது ஒன்றுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் நம்மளை மீறி என்ன நடந்துட போகுது அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக இருந்துருவீங்க. அந்த பொறுமை தான் மற்றவங்களுக்கு பிடிக்காமல் போகுது. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. 2024ஆம் ஆண்டு பல வேலைகள் உங்களுக்கு அறகுறையாக அப்படியே பாதியிலே நின்றுச்சு. இதோ வருது, அதோ வருது, இதோ நடக்குது, அதோ நடக்குதுன்னு அப்பப்போ நினச்சி பார்த்து எதுவும் நடக்கலையேங்கிற ஏக்கம் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்துருந்தது. ஆனால் இந்த 2025 முழுமையாக உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7வது ராசியில் தான் இந்த வருஷமே பிறந்திருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால நினச்சதெல்லாமே நடக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த பிரிவுகள் அதெல்லாம் சரியாகி ஒற்றுமை அதிகமாகுங்க. செலவுன்னு செலவாயிட்டுகிறது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்க. இனிமேல் பணவரவுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குதுங்க. சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து 10வது வீட்டில் உட்கார்றதுனால தொழில் தொடங்கிறது அல்லது இருக்கிற வேலையிலேருந்து மாறுறது, புது வேலை கிடைக்கிறது, அதில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு அதெல்லாம் கூட நீங்கள் அதுக்கு பிறகு எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குதுங்க. மே மாதம் 18ஆம் தேதியிலேருந்து ராகு கேது மாறுறாரு. அதனால் கேது இப்போ 4ஆம் இடத்துல உட்காந்து உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்கார். சந்தோஷமாகவே இருக்க முடியல. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சிக்கல் வருது. அட்வான்ஸு கொடுத்து அக்ரிமெண்ட்டு போட்டு கூட அந்த இடத்த வாங்க முடியாமல் போயிடுச்சு. அந்த வீட்டை வாங்க முடியாமல் போயிடுச்சு. அந்த நிலைமை எல்லாமே இனிமேல் மாறும். இனிமேல் அட்வான்ஸு கொடுப்பீங்க, அக்ரிமெண்ட் போடுவீங்க, சொத்து பத்திரப்பதிவும் செய்யக்கூடிய அளவுக்கு சொத்து பத்துகள் வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே அருமையாக இருக்குதுங்க. தாயாருக்கு எப்போ பார்த்தாலும் உடம்பு முடியாமல் போயின்னு இருக்குது. மே 14ஆம் தேதி இந்த ராகு கேது பயிற்சி மாறுறதுனால, மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி மாறுறதுனால முழுக்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் எல்லாமே கிடைக்குங்க. அதே போல் குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளார வராரு. மே 14ஆம் தேதியிலேருந்து உங்கள் ராசிக்குள்ளார வர்றதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணும். தண்ணி நிறையா குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா உடம்பு ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மே 14ஆம் தேதியிலேருந்து அதில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். நொறுக்கு தீனிகளை கொஞ்சம் குறைக்கணும். அதே மாதிரி உணவு கட்டுப்பாடோடு இருக்கணும். அதெல்லாம் இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரிஸ்காகிடுவீங்க, பாதிப்புகள் இருக்காதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார சின்ன விவாதங்கள்லாம் வரும். கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த 2025 வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்குள்ளார மறைஞ்சு கிடந்த சில திறமைகள் அதெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீங்கள் மறவாமல் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ஏழை நோயாளிக்கு மருத்துவ உதவிகள் செய்வதன் மூலமாகவும் இந்த 2025 நல்லா இருக்குங்க. பச்சைப்பயிறு தானமாக கொடுங்க. 2025ஆம் ஆண்டு அமோகமாக இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.